கல்லூரி என்ன பண்ற? அரசாங்கத்திலேருந்து நிதியை கொடுறான்னா கோயிலில் நம்ம போடுறோம் பாரு, 5 ரூபாய் 1 ரூபாய் 2 ரூபாய், அதெல்லாம் அந்த பொறுக்கி காலேஜ் நடத்துறான். பொறுக்கிற புத்தி உங்களுக்கு போல. கோயிலில் போடுற உண்டியில் போடுற காசு எதுக்கு போடுறோம்? 5 ரூபாய் 10 ரூபாய் எதுக்கு போடுறோம்? அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு. கோயிலை மேம்படுத்தணும், கோயிலை சுத்தமாக வச்சிருக்கணும், கோயிலில் வரவங்களுக்கு உணவு கொடுக்கணும், கோயிலை நல்லா அழகாக வச்சிருக்கணும், பராமரிக்கணும், மேம்படுத்தணும் என்றதுக்காக அந்த கோயிலுக்கு நிதி தரோம். இவன் என்ன பண்ணுறான்? நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட மாட்டோம், விபூதி வைக்க மாட்டோம், குங்குமம் வைக்க மாட்டோம், சந்தனம் வைக்க மாட்டோம். அப்புறம் அதில் கையில் காசை மட்டும் வைப்பியா? கையை மேலே அந்த கோயில் காசை மட்டும் எடுப்பானா? கோயில் காசு எடுப்பானா, ஆனால் விபூதி வைக்க மாட்டானா? கோயில் பணத்தை கொள்ளையடிப்பானா, ஆனால் குங்குமம் வைக்க மாட்டானா? இப்படிப்பட்ட அரசு. இதில் என்ன மானக்கேடுனா, வெக்கக்கேடுனா, சரி அங்கதான் எங்கேயோ திறந்த 4-5 கலை திறந்துட்ட கோயில் நிதியிலேருந்து. ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், எல்லா துறைக்கும் அவர் தான் தலைவர். கல்வித்துறை, உயர்கல்வி, பள்ளி கல்வி, வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி, பொதுப்பணித்துறையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர், முதலமைச்சர். அவர் தான் ஒரு துறைக்கு ஒரு துறைக்கும் பார்த்து இந்த துறைக்கு 5000 கொடு, இந்த துறைக்கு 2000 கொடு, இதுக்கு இந்த திட்டத்துக்கு பணம் கொடு, இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்குறது யாருன்னா முதலமைச்சர். உயர்கல்வித்துறைன்னு ஒன்று இருக்குது. உயர்கல்வித்துறை மூலமாக தான் நிதி ஒதுக்கப்பட்டு கல்லூரிகள் திறக்கப்பட வேண்டும். முதலமைச்சரான உடனே, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான உடனே இன்றைய முதலமைச்சர் இன்னைக்கு நாளைக்கு என்னன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. இப்போ இருக்கிற முதலமைச்சர் பதவியேற்ற உடனே முதல் சட்டமன்றத்திலேயே அவர் தொகுதிக்கு, அவர் நின்று வெற்றி பெற்ற குளத்தூர் தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி அறிவிக்கிறார். சரி, முதலமைச்சர் உயர்கல்வித்துறை பணத்திலிருந்து தான் அவர் கல்லூரி ஆரம்பிச்சிருப்பார் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் என்ன பண்ணாரு?